எல்லா கம்யூனிட்டியில் இருக்கக்கூடிய பிசி ஓபிசி இருக்கக்கூடிய ஏழை மக்கள் தொழிலாளர்கள் நம்ம பக்கம் நிற்கிறாங்க. அவர்களுடைய ஒரே நம்பிக்கை எப்பொழுதும் மதசார்பற்ற கூட்டணியை நீங்கள் தலைவர் உருவாக்குவாருங்கிறதுல தான் தலைவருக்கு இவ்வளவு பெரிய வளர்ச்சி இருக்கு. அந்த அடிப்படை கொள்கையை அவர் என்னைக்குமே உடைக்க மாட்டார். அதனால தான் தனியாக நாங்கள் நிற்போம்ங்கிற உறுதியை கொடுத்தார். அப்புறம் அதிமுக கூட்டணி 10 கட்சி இருக்கு. அந்த கட்சி எதுவுமே பொருந்தாத கூட்டணி. ஏதாவது நம்பர் வேணும்னா அம்மா ஜெயலலிதா சிங்கம் மாதிரி இருந்தாங்க. ஒரு கூட்டணி பேச்சுவார்த்தை இங்க போயஸ்கார்ல முடியும். ஆனா எதுக்கு எடுத்தாலும் டெல்லியில போய் உங்களுக்கு என்ன எனக்கு என்னன்னு சொல்லக்கூடிய ஒரு தோல்வியான தலைவர். ஆனால் அதிமுக கூடிய எல்லா தொண்டர்களும் டிவிக்கு பக்கம் எப்பயோ போயிட்டோம். அதனால நம்ம அதிமுக விமர்சனம் பண்றதே கிடையாது. எம்ஜிஆர் அவர்கள் உருவாக்கக்கூடிய அம்மா ஜெயலலிதா அம்மா உருவாக்கிய உண்மையான தொண்டர்கள் நம்ம கிட்ட இருக்காங்க. அதனாலதான் இன்னைக்கு நம்ம 35% மேல கிராஸ் பண்ணி வெற்றி பெற இடத்துக்கு போயிட்டோம். அதனால தோழர்களே நம்புங்கள். இன்றைக்கு ரம்ஜானுடைய நாள் என்று சொல்றேன். அடுத்த ரம்ஜான் நம்மளுடைய தலைவர் முதலமைச்சரா சென்ட் ஜார்ஜ் கோட்டையில் உட்கார்ந்துட்டு இருப்பார். அன்றைக்கு என்ன வாக்குறுதி கொடுத்தார்னா மதசார்பற்ற சமூக நீதிக்கான அரசை உருவாக்கும் சொன்னாரே, அதோடைய முதல் சைன் தான் சென்ட் ஜார்ஜ் கோட்டையில் இருக்கும் பதிவு செய்து ஆர்கே நகர்ல நம்மளுடைய மரிய வில்சன் சார் தொகுதி பொறுப்பாளராக போட்டிருக்கோம். ஒரு பெரிய கல்லூரி நடத்தவர். ஆனா ஏழ்மையான குடும்பத்திலிருந்து வந்தவர். மிகப்பெரிய ஏழ்மையான குடும்பத்தில் வந்தவர். நான் உட்பட மிகப்பெரிய ஏழ்மையான குடும்பத்திலிருந்து வந்தோம். அதனாலதான் எல்லாத்தையும் விட்டு நாங்க ரோட்டுக்கு வந்து நின்றுட்டு இருக்கோம். மக்களோட மக்களா நிக்கணும்னு. எப்பொழுதும் சமதர்மம் நினைக்கக்கூடியவர் அவரு. நம்ம சூறாவளி எல்லாரும் சேர்ந்து இந்த ஆர்கே நகர் தொகுதி வெற்றி பெற்று 140 தொகுதியை தமிழக வெற்றி கழகத்துக்கு மட்டுமே ஜெயிக்குங்கிறத ஒரு உறுதியை கொடுத்து இது ஆர்கே நகர்ல இருந்து ஆரம்பிப்புங்கிற சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.